இது வந்து ஒரு தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஒரு நல்ல குட் நியூஸ். இது யாரும் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு. பொதுவா வந்து தமிழகத்துல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து வஞ்சிக்கிறது, பணம் கொடுக்கறது இல்ல, முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஓரளவுக்கு அது கிட்டத்தட்ட பண விஷயங்கள்ல உங்களுக்கு மாநிலத்துக்கு தேவையான விஷயங்கள் அலாட்மெண்ட்ல பிரச்சனை இருக்கு. இது வந்து அது ஓரளவுக்கு ஓவர் டூ பண்ணும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூரை சார்ந்தவர், தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கொஞ்சம் பரிச்சயமான ஒரு முகம், நான் கான்ட்ரோவர்ஷியல் லீடர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு ஊழல்வாதி, ஊழல் குற்றச்சாட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. ஏபிஜே அப்துல் கலாமை வந்து நம்ம கொடுத்தோம் தேசத்துக்கு. சோ தமிழரா வந்து ஒருத்தர் ஜனாதிபதி போயிருக்காரு. இப்போ வந்து ஒரு துணை ஜனாதிபதி வந்து தமிழ்நாட்டுல இருந்து போறாரு அப்படின்னும் போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் மன், அதாவது அங்க வந்து தரமான அரசியல் தலைவர்கள், தரமான கொள்கை பேசக்கூடிய மக்களோட அந்த அந்த ஒரு ஒரு கவர்னரா இருக்கிறதுன்றது நிறைய கவர்னரா இருந்து துணை ஜனாதிபதி ஆகிறாரு. நிறைய சட்ட சிக்கல்கள், அரசியல் நுணுக்கங்கள்லாம் கையாள வேண்டி இருக்கும். அந்த மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து கவர்னரா இருந்திருக்காரு, மகாராஷ்டிரத்துல, ஜார்க்கண்ட்ல இருந்திருக்காரு. பத்தாவதுக்கு RSS விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதாவது பிஜேபிக்கு எது செய்யணும், எது செய்யக்கூடாது, அவங்க எதனா பிரச்சனையில மாட்டிக்கினாலும் அதை எப்படி காப்பாத்தி விடுறது. சோ பிஜேபிக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தினால பல நன்மைகள் இருக்கு. ஒண்ணு, தமிழகத்துல தேர்தல் வரப்போகுது. சோ தேர்தலை ஒரு புள்ளியா ஒரு மையமா வைத்து கூட இந்த முடிவை அவர்கள் எடுத்துக்கலாம். தேர்தல் வாக்கு அரசியலுக்கு இது உதவும் கூட கையெடுத்துக்கலாம். ரெண்டாவது, கோயம்புத்தூர் வந்து பாஜக வந்து அங்க எதனாவது வாக்கு பெறணும், அங்க அந்த கட்சியை வளர்க்கணும்ன்ற அந்த முடிவுல இருக்காங்க. அதுக்குமே இது உதவும். நம்மளை பொறுத்தவரையிலும் பொதுவான பார்வை என்னன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து துணை ஜனாதிபதி ஆகிறார் அப்படின்னும் போது அப்ப அவர் தமிழகத்துக்கு வரும்போது அதற்கு உண்டான ஃபங்க்ஷன்ஸ் நிறைய நடக்கும். இனிமேல் விழாக்கள் நிறைய இருக்கும். மாணவர்களோட அவர் இன்டராக்ஷன் பண்ணலாம். அதான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அரசியலாக இதை பார்க்கலாம்.